நாயகல் பொங்கழல் உருவல் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி பொங்கழல் உருவல் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே இதுவே கணங்களாய்வரினும் தமியராய்வரினும் கணங்களாய்வரினும் தமியராய்வரினும் அடியவர் தங்களை கண்டால் கணங்களாய்வரினும் தமியராய்வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குலச்சிறை குலாவும் கோபுரம் சூழ் மணிக்கோயில் குணங்கொடு பணியும் குலச்சிறை குலாவும் கோபுரம் சூழ் மணிக்கோயில் மணம் கமழ் கொன்றை வாழராமதியம் மணம் கமழ் கொன்றை வளராமதியம் வன்னிவன் கோவிள மாலை அணங்குவீற்றிருந்த சடைமுடி அண்ணல் அணங்குவீற்றிருந்த சடைமுடி அண்ணல் ஆலவாயாவதும் இதுவே அணங்குவீற்றிருந்த சடைமுடி அண்ணல் ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே பன்னலம் புணரும் பாண்டி மதேவி குலச்சிறையனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர் ஆலவயீதல் திருவடியாங்கவை போற்றி கன்னலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழிவை கொண்டு சம்பந்தன் செந்தமிழிவை கொண்டு சம்பந்தன் செந்தமிழிவை கொண்டு இன்னலம் பாட வல்லவரிமையோ ஏத்தவிட்டிருப்பவரினிதே இன்னலம் பாட வல்லவரிமையோ ஏத்தவிட்டிருப்பவரினிதே இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்தவிட்டிருப்பவர் இனிதே ஏத்தவிட்டிருப்பவர் இனிதேயே. இப்போது அம்மாவுடைய கான்செப்டுக்கு வருவோம். எல்லா பதிகமும் படிக்க வேண்டாம், சில பாடல்களும் பாடுங்கன்னு விண்ணப்பித்தார்கள். ஆகையால் முதல் பாட்டும் கடைசி பாட்டும் சில ஒரு 6 பதிகங்களுக்கும் ஒரு பதிகம் மட்டும் அடியேன்னு சொல்ல நேற்று போல் நீங்கள் எல்லாம் சொல்லலாம். மற்றபடி ஐயா கூறியது போல திருவாசகம், திருவிசைப்பா, பல்லாண்டு, பெரிய புராணம் என்று ஒரு கோர்வையாக நாம் எடுத்து சொல்வோம். முதலாவதாக திரு அச்சிறுபாக்கம் என்ற தளத்திலே ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை பண் குறிஞ்சி.
ராகம் கேட்டாங்க. ராகம் அறியாம்போது ஐயா ராகம் எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கேன். ஏன்னா தற்காலத்தில் என்னவோ அதுதான் கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பன்னிசை என்பது முதலில் தோன்றியது. ராகம் என்பது நம்மகிட்டையும் ராகம் இருக்குது. பழந்தக்க ராகம், தக்க ராகம் எல்லாம் நிறையா இருக்குது. நம்மளேருந்துலேருந்து தான் போனது தான். அதனால் ராகம் என்பது இப்போ எதுக்கு எது ஆயிடுச்சுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான், வேறு ஒன்று. பொன் திரண்டன்ன புரிசடை புரள பொறுகடல் பவளமோடழல் நிறம் புரைய குன்றிரண்டன்ன தோளுடையகலம் குலாய வெண்ணூலோடு கொழும் கொடி அணிவர் மின்றிரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியளாலையோர் பாகமா பேணி அண்டிரண்டுருவம் ஆயம் அடிகள் அச்சிறுபாக்கமதாட்சி கொண்டாரே மைச்சிறு குவளை தவளை வாணிறைய மதுமலர் பொய்கையில் புதுமலர் கிழிய மைச்சிறு குவளை தவளை வாணிறைய மதுமலர் பொய்கையில் புதுமலர் இறிய பச்சிர வெறிவயல் வெறிகமழ் காழி பச்சிரவு எறிவயல் வெறிகமழ் காழி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் பச்சிர வெறிவயல் வெறிகமழ் காழி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் கைச்சிறுமறிவவன் கழலால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன் கைச்சிறுமான் கைச்சிறும் அறியவன் கழலால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு அச்சிறு பாக்கமது அடிகளை ஏத்தும் அன்புடைய அடியவர் அருவினையிலரே அச்சிறு பாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடைய அடியவர் அருவினையிலரே அன்புடைய அடியவர் அருவினையிலரே அருவினையிலரே அருவினையிலரே. அடுத்த பதியம் திரு கொடிமாடச் செங்குன்றூர் என்ற தலத்திலே அருளியது. பொது என்று இருக்கும் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமறை பண் வியாழக்குறிஞ்சி. இந்த பதியம் முழுவதுமாக ஓதப்பெறுகிறது. அடியன் சொல்ல நீங்கள் எல்லாம் வாங்கி சொல்லுங்கள். தற்கால ராகம் சௌராட்சரம். வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகு தருவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உள்தமக்கூணமன்றே கைவினை செய்தம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்டப் பெறா திருநீலகண்டம் காவினையிட்டும் குளம்பல தொட்டும் கனிமனத்தால்
ஏவினையாலையில் மூன்றெறித்தீரென்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தமை தீண்டப் பெறா திருநீலகண்டம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றும் எவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டமை ஆண்ட விரிசடையேன் இலைத்தலை சூலமும் தண்டும் அழுவும் ஏவை உடையீர் சிலைத்தமை தீவினை தீண்டப் பெறா திருநீலகண்டம் விண்ணுலகாழ்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்றிரு போதும் தோழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடையேறும் முன் கழலடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்டப் பெறா திருநீலகண்டம் மற்றிணையில்லா மலை திரண்டன் தென் தோளுடையீர் கிற்றமையாட்கொண்டு கேளாதொழிவதும் தன்மைகோலோ சொற்றுனை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்டப் பெறா திருநீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றிய மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்துமையேத்துதும் பணியடியோம் சிறப்பிலி தீவினை தீண்டப் பெறா திருநீலகண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமையேத்துதும் நாமடியோம் செருவிலரக்கணை சீரில் அடர்த்தருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்டப் பெறா திருநீலகண்டம்
நாற்ற மலர் மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரி தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் சீற்றமதாவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் சாக்கியப்பட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூக்கமிழ் கொன்றை புரிசடையீரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோனடிக்கள் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே ரொம்ப அருமை. எல்லாரும் சுதி சேர்ந்து பாருங்க. நேற்று இவங்க கூட பாடி நான் கேட்டேன், நல்லா அருமையாக உள்ள போ சம்பவம் பாடிட்டு இருந்தாங்க. சரி, எல்லாம் ஞானமானவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம எப்படி அடுத்த திருப்பதிகம் திருவிடை மருதூர் என்ற தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை பண் வியாழக்குறிஞ்சி. இது சந்தம் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ அவினைக்கு வினை பாடின சந்தமும் இதுவும் கொஞ்சம் பண்ணு ஒன்றா இருந்தாலும் அந்த மெட்டுக்கள் மாறும். இந்த கட்டளை பேதம்னு சொல்லுவாங்க இதை. அதனால் இது இந்த பிடியனூர்மை மாதிரி இது அமைப்பு. இதுவும் அதே ராகம்தான், சௌராஷ்டிரம். நடைமறு திரிபுரம் எரிவுண நகை செய்த நடைமறு திரிபுரம் எரிவுண நகை செய்த படைமறு தழல்கழ மழுவல பகவ நடைமறு திரிபுரம் எரிவுண நகை செய்த படைமறு தழல்கழ மழுவல பகவ புடை மருது இளமுகில் புடை மருது இளமுகில் வளமமர் பொதுடிய புடை மருது இளமுகில் வளமமர் பொதுடிய இடை மருது அடையனம் இடர் கெடல் எளியதே புடை மருது இளமுகில் வளமமர் பொதுடிய இடை மருது அடையனம் இடர் கெடல் எளியதே இடை மருது அடையனம் இடர் கெடல் எளியதே
தடமலி புகலியர் தமிழ்கழு விறகினால் தடமலி புகலியர் தமிழ்கழு விறகினால் தடமலி புகலியர் தமிழ்கழு விறகினால் இடமலி போழில் இடை மருதினை இசை செய்த தடமலி புகலிய தமிழ்கழு விறகினல் இடமலி போழில் இடை மருதினை இசை செய்த படமலி தமிழ் இவை பரமவல்லவர் படமலி தமிழ் இவை பரமவல்லவர் வினைகட மலி புகழோடு கிளரொளியினரே படமலி தமிழ் இவை பரமவல்லவர் கட மலி புகழோடு கிளரொளியினரே அடுத்த திருப்பதியும் திரு கருப்பரியலூர் என்ற தளத்திலே ஞானசம்பந்த பெருமான் அருளைச் செய்த 2ஆம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கவுளை. இப்போ இந்த முதல் பாட்டை சுத்தாகமாக சொல்கிறேன், கடைசி பாட்டை பாடுவோம். சுற்றமொடு பற்று அவை துயக்கு அற அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் அடியார்கள் கூடும் அடியார்கள் மற்ற அவரை வானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே. நலம் தரு பூனல் புகலி ஞான சம்பந்தல் நலம் தரு பூனல் புகலி ஞான சம்பந்தல் கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை பலந்தரு தமிழ் கிளவி பத்தும் இவை கற்று பலந்தரு தமிழ் கிளவி பத்தும் இவை கற்று வலம் தரும் அவர்க்கு வினைவாடல் எளிதாமே பலம் தரு தமிழ் கிளவி பத்தும் இவை கற்று வலம் தரும் அவர்க்கு வினைவாடல் எளிதாமே வினைவாடல் எளிதாமே. அடுத்தது கண்காட்டும் நுதலானும். இதில் அம்மா ஏன் இந்த பதியத்தை போட்டிருக்காங்கன்னா 2வது பாட்டுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வினை என்பது அந்த அந்த பாட்டில் தான் வருது. அதனால் அந்த பாட்டை சார் அந்த 2வது பாட்டில் தான் வருது. அதை சுத்தமாக சொல்லிவிட்டு கடைசி பாட்டாக பாடிடலாம். குழந்தை பேர் இல்லை அப்படின்னா இந்த பதியத்தை ஓதினோம் என்றால் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. நம் திருமுறை அடியார் பெருமக்கள் அது முன்பு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இன்றைக்கி ஐயா சைவ சித்தாந்தம் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த பதிகம்.
இந்த பதியத்தை ஓதிதான் மெய்கண்டார் பிறந்தார். பாருங்கள், ஞானசம்பந்த பெருமான் 3 வயதில் ஞானம் பெற்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் பாடியதால் 2 வயதில் ஞானம் பெற்றது குழந்தை. பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு நினைவாயினவே வரம் பெறுவர் ஐயுறவே ஏண்டா ஒன்றும் பிள்ளை வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவாயினவே வரம் பெறுவர் ஐயுறவே ஏண்டா ஒன்றும் வேயன தோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே வேயன தோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையார் அவர் தம்மை தோயா வினையே தோய் வினையார் அவர் தம்மை தோயா வினையே தன் பொழில் சூழ் சண்பையர் ஓன் தமிழ் ஞான சம்பந்தல் தன் பொழில் சூழ் சண்பையர் ஓன் தமிழ் ஞான சம்பந்தல் விழ்பொலி வெல்பிறைச்சல் நீ விகிர்த நுரை வெள்காட்டை பண்பொலி சென் தமிழ் மாலே பாடிய 10 இவை வல்லார் பண்பொலி செந்தமிழ் மாலே பாடிய 10 இவை வல்லார் மண் பொலிய வாழ்ந்தவர் போய் வான் பொலிய போகுவாரே மண் பொலிய வாழ்ந்தவர் போய் வான் பொலிய போகுவாரே ஸ்ருதி அதிகமாக இருக்கு. மைக்கில் சொல்லு. 2வது பாடல் ஐயா 2வது பாடல் 4 குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஃபேமிலியிலே ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்களோட பேத்தி பிறந்திருக்கு. இந்த பாடல் பாடி 3 வருஷத்துக்கு கொரோனாவுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பாடல் பாடி ஒரு குழந்தை பிறந்து இந்த காலத்தில் வரலாற்றில் இது நிச்சயமாகிறது சார். அதே மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், பாம்பே இன்னும் 3 குழந்தை எல்லாரோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. இந்த பாடல் பாடி குழந்தை 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த 4 குழந்தைகள் நமக்கு சான்றாக விளங்குகின்றன இன்றைய காலத்தில். அம்மா சொன்னதும் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. திருச்சில ராகவன் ஒரு அடியார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ரொம்ப பெரிய புராணத்தை வந்து ஐயா போல் எல்லா பாட்டையும் மனப்பாடம் பண்ணவர். அந்த பெரிய புராணத்தை முழுமையாக மனனம் செய்தவர். அவருக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை. 12 வருஷம் கிட்டத்தட்ட குழந்தை இல்லை. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாரு. அவங்க மனைவியினுடைய இவர் ரத்தமும் ஒரே ரத்தமாக இருக்கிறதுனால குழந்தை பிறக்காது, ஏதோ சயின்ஸ் போல இருக்குது, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றார். அப்போ அவர் ஒரு வைராக்கியம் வருது. அப்படி பிறந்துட்டுனா நீங்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இன்னும் அந்த போர்டு இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அப்போ பிறந்துட்டுன்னா நான் சொல்கிற பாட்டை இங்கே நீங்கள் வந்து பதிவிட முடியுமா, வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுருக்காரு. சேலஞ்சு பண்ணியிருக்காரு. வந்து இந்த பதியத்தை முழுமையாக கணவன்மணி 2 பேரும் படித்து அவருக்கு ஆண்மகவு பிறந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்கு அந்த பையன் இப்போ காலேஜெல்லாம் போயிருப்பார்.
அவங்க இப்போ வயசானவங்க, நடந்த உண்மை. அதில் வந்து சைவத்தில் வந்தவர் தான் அவர். இன்றைக்கி வந்து அவர் பின்னாடி அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது. நிறையா விஷயங்களை உள்ளடங்கி அவர் வந்து இந்த சைவத்துக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கார். இன்னும் இருக்கிறார் ஐயா. மனைவி 2 பேரும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். திருச்சூல ராகவன்னு ஒரு அடியார். அதனால் அம்மா சொன்னோடனே அது எந்த காலமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஆமாம். நிறைய அது பேர் இருக்கு. அடுத்த திருப்பதிகம் வரிய மறையார் பிறையார் என்ற பாடல். திரு கடவூர் மயானத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த 2ஆம் திருமுறை. பண் காந்தாரம். தற்கால ராகம் நவரோஸ். சரி. ஒயரு படத்தில் வரிய மறையார் பிறையார் மலையோர் சிலையா வணக்கி எரிய மதில்கள் எய்தார் எரி முசலம் உடையார் கரியமிடர் உடையார் கடவூர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடை மேல் வருவார் அவர் எம் பெருமான் அடிகளே. பெரிய விடை மேல் வருவார் அவர் எம் பெருமான் அடிகளே. பாசமான களைவர் பரிவார்க்கு அமுதம் அணையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடை மேல் வருவார். பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடை மேல் வருவார். காசை மலர் போல் மிடற்றார் கடவூர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகளே. பாசம் களைய பேச வருவார் அவர் எம் பெருமான் அடிகளே. மரபம் பொழில் சூழ் கடவோர் மன்னுமயானம் அமர்ந்த மரபம் பொழில் சூழ் கடவோர் மன்னுமயானம் அமர்ந்த மரபம் பொழில் சூழ் கடவோர் பல்னு மயானம் அமர்ந்த அரவம் அசைத்த பெருமான் அகலம் அறியலாக. அரவம் அசைத்த பெருமான் அகலம் அறியலாக. பரவும் முறையே பயிலும் பந்தல் செஞ்சொல் மாலை பரவும் முறையே பயிலும் பந்தல் செஞ்சொல் மாலை
இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இலரே. இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இலரே. நினைவார் வினைகள் இலரே. நினைவார் வினைகள் இலரே. அடுத்த திருப்பதிகம் திரு நனிவள்ளி என்ற தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்த 2ஆம் திருமுறை. பண் பேந்தை காந்தாரம், ராகம் நவரோஸ். ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் ஊர் நனிவள்ளி என்பார்கள். சார் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. காரைகள் கூகை முல்லை களவாகை படத்தொடரி கள்ளி கவினி சூறைகள் பம்விம் சுடுகாடு அமர்ந்த சிவன் மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆரை சாய மதி கொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவள தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைகும் நனி பள்ளி போலும் நமர்காள் நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைகும் நனி பள்ளி போலும் நமர்காள் கடல் வரை ஓதம் மல்கு கழி காணல் பானல் கமழ் காழி என்று கருத படுபொருள் ஆறும் நாளும் உளதாக வைத்த பதியான ஞான முனிவன் ஞான முனிவன் இடுபறை ஒன்ற அத்தரு பியன் மேல் இருந்து இன்னிசையால் உரைத்த பனுவல் பியன் மேல் இருந்து அத்தரு பியன் மேல் இருந்து இன்னிசையால் உரைத்த பனுவல் நடுவிரல் ஆடும் எந்தை நனி பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே ஆணை நமதே எந்தை நனி பள்ளி உள்க வினை கெடுதல் நனி பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே ஆணை நமதே ஆணை நமதே. இன்றைய பதியம் 7 பதியம். அதில் ஒரு பதியத்தை முழுமையாக ஓதினோம். அதெல்லாம் முதலும் கடையும் வினை என்ற வார்த்தைக்கு தான் முழுமையாக அம்மா போட்டாங்க அந்த பதியத்தை. ஆணை என்று 5 இடத்துல சொல்கிறார். ஆணை நமதே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதாக சொல்லுவார்கள். அதில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாடல் 2. ஒன்று வேறு தோழி பங்கன், மற்றொன்று இந்த பாடல் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரி, தொடர்ந்து கொஞ்சம் திருமுறை பாடி முடிப்போம். ஒரு அரை மணி நேரம். சிவா
கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. நானும் என் உள்ளமும் கிடந்து அலந்து எய்தொழிந்தேன். கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. நானும் என் உள்ளமும் கிடந்து அலந்து எய்தொழிந்தேன். திருவொற்றியூரா, திரு ஆலவாயா, திருவாரூரா, ஆரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கச்சி ஏகம்பனே. ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கச்சி ஏகம்பனே. கச்சி ஏகம்பனே, உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. நானும் என் உள்ளமும் கிடந்து அலந்து எய்தொழிந்தேன். திருவொற்றியூரா, திரு ஆலவாய, திருவாரூரா, கச்சி ஏகம்பனே. உன் பாதமே காண்பதற்கு நானும் என் உள்ளமும் கிடந்து அலந்து எய்தொழிந்தேன். எய்தொழிந்தேன் கச்சி ஏகம்பனே. அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும், அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலோம். அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலோம். வண்டு சேர் மயிலாடு துறையரல், வண்டு சேர் மயிலாடு துறையரல், வண்டு சேர் மயிலாடு துறை அறல் தொண்டர் பாதங்கள் சூடித்துதையிலே. வண்டு சேர் மயிலாடு துறை அறல் தொண்டர் பாதங்கள் சூடித்துதையிலே. நீள்நிலா அரவச்சடை நேசனே பேணிலாதவர் பேதுரவோட்டினோம். வாழ்நில மயிலாடு துறைதனை, வாழ்நில மயிலாடு துறைதனை காணிலார்க்கும் கடும் துயரில்லையே. வாழ்நில மயிலாடு துறைதனை காணிலார்க்கும் கடும் துயரில்லையே. மயிலாடு துறைதனை காணிலார்க்கும் கடும் துயர் இல்லையே, துயரில்லையே.
இந்த அண்டர் வாழும் பாட்டை ஒரு அடியார் பாட சொன்னாங்க. அதனால் பண்ண ரொம்ப அற்புதமான பாடல். அண்டர் வாழும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்தொன்றிலும். இந்திரன் நாற்காலி வேணுமா கேட்குறால, ஒன்றும் வேணாயா, தொண்டருடைய பாதம் என் தலையில் இருந்தால் போதுங்கிறார் மயிலாடுதுறை பெருமான்ட்ட. ரொம்ப ஒன்று அது ஐயா நிறையா உங்கள் பேச்சு நான் ஐயா இருக்கும்போது பேசுகிறது ரொம்ப தவிர. அதனால் குருலிங்க சங்கம வழிபாட்டை அங்கேயும் சொல்கிறார் நம்மளுடைய மயிலாடுதுறை தேவார். அடியார்களை வணங்கி முத்தி பெறுவது என்று உண்டு. சிவபெருமானை வணங்கி முத்தி பெறுவது, குருவை வணங்கி முத்தி பெறுவது, அதான் குருலிங்க சங்க வழிபாடு. அந்த வகையில் அந்த பாடலை ரொம்ப நினைவுபடுத்தி ஐயா கேட்டாங்க ஒருத்தவங்க. அதனால் சரி. துதரன பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய், ஓடு நன்கலனாக உன் பலிக்கு உழல்வானே, காடு நல் இடமாக கடு இருள் நடமாடும் வேடனே, குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே, வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே, மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் துயர் கெடும், திருநெல்வேலி உரை செல்வர் நாமமே சிந்தை செய் துயர் கெடும், திருநெல்வேலி செல்வர் நாமமே மந்திரம், திருநெல்வேலி உரை செல்வர் நாமமே மருந்து, திருநெல்வேலி செல்வர் நாமமே மந்திரம் மருந்து, அவர் நாமமே சிந்தை செய் துயர் கெடும் நெஞ்சமே, துயர் கெடும் நன்னெஞ்சமே, பொருந்துதல் புறவினில் கொன்றை பொன் சொரிதர செருந்தி செம்பொன் மலரு, திருநெல்வேலி உரை செல்வ நாமமே செல்வநாமமே, பொருந்துதல் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூல் செருந்தி செம்பொன் மலரு, திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. ஆ ஆ நீள நினைந்தடியேன் உமை நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் ஏன் நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் நீள நினைந்தடியேன்
உமை நித்தலும் கை தொழுவேன், உமை நித்தலும் கை தொழுவேன், உமை நித்தலும் நீள நினைந்து கை தொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் கண் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. வாழன கண் மடவாள் அவள் வாடி வருந்தாமே, அவள் வாடி வருந்தாமே. கோளிலியம் பெருமான் குண்டையூசில நெல்லு பெற்றேன், ஏன் கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளிலையம் பெருமான் ஆளிலையம் பெருமான் அவையட்டி தரப்பணியே. ஆளிலை எம்பெருமான் அவையட்டி தரப்பணியே, நெல்லவையட்டி தரப்பணியே, நெல்லவையட்டி தரப்பணியே. ஏ கொல்லை வளம்புறவில் திருக்கோளிலிமேயவனை நல்லவர் தாம்பரவும் திருநாவல ஊரனவல் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்தும் வல்லார் அல்லல் களைந்துலகில் அண்டர்வானுலக ஆள்பவரே. அல்லல் களைந்துலகில் அண்டர்வானுலக ஆள்பவரே, அண்டர்வானுலக ஆள்பவரே, அண்டர்வானுலகு ஆள்பவரே. ததறின தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரரு தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார் கோலோ சதுரரு அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிழல்வோர் கைமாறே. எந்தையே ஈசா சங்கரா உன்பால் ஆனந்தம் பெற்றேன் என்பால் பெற்றது யாது நீ ஆர்கோலோ சதுரரு. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரரு அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே. சிவனே
எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளங்கோர் கைமாறே சங்கர சிவனே ஈசா என் உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளங்கோர் கைமாறே வன்புலால் வேலும் அஞ்சேன் வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேன் என்பலாம் உருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என்போலாம் மணியை ஏத்தி இனிது அருள் பருக மாட்டாது அன்பிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறே அன்பு இல்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே அம்மனாம் அஞ்சுமாறே அஞ்சுமாறே அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் என்றும் மறக்கேன் முன்னம் மால் அறிய ஒருவனாம் இருவா முக்கண்ணான் ஆட்பெரும் தடம் தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே முன்னம் மால் ஹரியா ஒருவனாம் இருவா முக்கண்ணா ஒருவனாம் இருவா முக்கண்ணான் ஆட்பெரும் தடம் தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணிவுடையாதிரை நாள் நாராயணனோடு நான் முகநங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே மறவாமை யான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தே கோயில் மனக்கோயில் மறவாமையான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தே
உறவாதி தனை உணரும் ஒளி விளக்குச் சுடர் ஏற்றி உறவாதிதனை உணரும் ஒளி விளக்குச் சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரவானற்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். திருமஞ்சனமாட்டி அரவானற்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். மறவாமை யான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதிதனை உணரும் ஒளி விளக்குச் சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரவானற்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். அர்ச்சனை அன்பு அர்ச்சனை செய்வார். மனக்கோயில் உள்ளிருத்தி திருமஞ்சனமாட்டி அன்பு அர்ச்சனை செய்வார். காலையில் அம்மா சொன்ன மனக்கோயிலோட வாயிலார் அப்படியே சொல்கிறாங்க. அவங்க நேற்று கூட கேட்டாங்க, அருமையாக ஐயா எல்லாத்துக்கும் விடைக்கு சொல்கிறாங்க. நேற்று பெரிய பொக்கிஷம் ஐயா நமக்கு கிடைத்தது. ஐயாவை ரொம்ப எனக்கு அறிமுகம் இல்லை. காயமே கோயிலாக, கடிமன அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி இலிங்கமாக, அருமையாக சொன்னாங்க. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம சைவத்தில் ஐயா சொன்னது போல் திருமுறையில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. நம்ம தான் அது உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். வரவரக் கண்டு ஆராய் மனமே. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். வர வர கண்டு ஆராய் மனமே. ஆராய் மனமே கண்டு ஆராய் மனமே. வர வர கண்டு ஆராய் மனமே. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். பரவர கண்டு ஆராய் மனமே. மனமே மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. செய் நன்றி குன்றாதே. ஏங்கு இளையாதிரு மனமே. மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. செய் நன்றி குன்றாதே. ஏங்கு இளையாதிரு மனமே. ஏங்கு இளையாதிரு மனமே. ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய். நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் நினையாய். சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய். மனமே உனக்கு என்னவாய். மனமே உனக்கு என்னவாய். மனமே ஆசையராய் மனமே பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய். சீச்சி சினமே தவிராய் மனமே
திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய், மனமே உனக்கு என்னவாய், உனக்கு என்னவாய் மனமே. உரத்துறை போத தனியான உனை சிறிது ஓத தெரியாது. உரத்துறை போத தனியான உனை சிறிது ஓத தெரியாது. மரத்துறை போல் உற்று அடியேன் உன் மலத்திருள் மூடி கெடலாமோ, மலத்திருள் மூடி கெடலாமோ. பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே. பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே. வரத்துறை நீ இதற்கு ஒரு வரத்துறை நீ இதற்கு ஒரு வைத்தியநாத பெருமாளே. வரத்துறை நீ இதற்கு ஒரு வைத்தியநாத பெருமாளே, வைத்தியநாத பெருமாளே, வைத்தியநாத பெருமாளே. பரத்துறை சீலத்தவர் வாழ்வே பணித்தடி வாழ்வுற்று அருள்வோனே. வரத்துறை நீதற்கு ஒரு வைத்தியநாத பெருமாளே, வைத்தியநாத பெருமாளே, வைத்தியநாத பெருமாளே. ஆறிருதடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேளெறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க அடியார் எல்லாம் வாழ்க அடியார் எல்லாம் வாழ்க அடியார் எல்லாம் வாழ்க 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 வாழ்க. நம பார்வதி பதையே. தென்னாருடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.